உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப பல நன்மைகள் நம்மை தேடி வரும் ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்கிறது. இந்த தை மாதத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான தினம்தான் தைப்பூச தினமாகும். இந்த தைப்பூச தினத்தில் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். சூரிய பகவான் தட்சிணாயம் எனப்படும் தனது தென்திசை நோக்கிய பயணத்தை முடித்துக்கொண்டு உத்தராயம் எனப்படும் வடக்கு திசை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமே தை மாதமாகும். தை மாதம் தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பிறக்கின்ற ஒரு மாதமாக கருதப்படுகிறது. தைப்பூச தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவபெருமானை மனதில் நினைத்தவாறு நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு ருத்ராட்சம் அணிந்து தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை படித்து சிவபெருமானை வழிபட சகல சிறப்புகளும் ஏற்படும். தைப்பூச தினம் முருகப்பெருமானின் முக்கிய வழிபாட்டு தினமாக கருதப்படுகிறது. இந்த தினத்தில் முருகனை வழிபட விரும்புபவர்கள் காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உட்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். முருகனுக்கு பால்குடம் எடுத்தல், காவடி சுமந்து செல்லுதல், அழகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்த விரும்புபவர்கள் செய்யலாம். பின்பு மாலை முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை செய்து வழிபட வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.